வணக்கம். உலகத்து உறவுகள் நலம் வேண்டி இன்று மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இன்றைய பதிவு ஒரு தெய்வீக நிகழ்ச்சி. வணக்கம். பிரவுன் குகா மீடியாவுக்கு உங்களை வரவேற்கின்றோம். கனடா வரசித்தி விநாயகர் கருங்கல் ஆலயம் மகா கும்பாபிஷேக விழா பக்தினரை அழைப்பு. இறைவன் அருளால் கனடாவில் பக்தர்களின் ஆன்மீக மையமாக விளங்கி வரும் வரசித்தி விநாயகர் கருங்கல் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக மகோற்சவம் மே 25 திங்கட்கிழமை மிக விமர்சையாக நடைபெற உள்ளது. கருங்கல்லாலான ஆன்மீக சிறப்புமிக்க இந்த ஆலயம் தமிழ் இந்து சமய மரபின் பெருமையையும் பக்தர்களின் இறை நம்பிக்கையையும் வெளிப்படுத்தும் புனித தலமாக திகழ்கிறது. விநாயகப் பெருமானின் அருளால் எண்ணற்ற பக்தர்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றங்களும் மன நிம்மதியையும் பெற்று வருகின்றனர். மகா கும்பாபிஷேகம் என்பது ஆலயத்தின் ஆன்மீக சக்தியை புதுப்பிக்கும் மிக புனிதமான வைபோகம் ஆகும். வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியர்களின் கிரிகளுடன் யாக பூஜைகள், ஹோமங்கள் மற்றும் விசேட அபிஷேகங்களால் இந்த மகோற்சவம் நடைபெற உள்ளது. இந்த இனிய தருணத்தில் அனைத்து பக்தர்களும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு விநாயகப் பெருமான் அருளாசியை பெற்று வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். விநாயகனை வணங்கினால் வினைகள் எல்லாம் விலகிவிடும். கருணை கடலால் காத்தருளும் கணபதி தந்தையே வாழ்க. ஐந்து கரத்தனை ஆணி முகத்தனை இந்தி நிலம்புரை போர்மையிட்டனை நந்தி மகந்தனை ஞானப் பொருந்தனை முந்தையில் வைத்தடி போற்றிருந்தோம். சைவ அடியார்களே, வரசித்தி விநாயகர் பெருமானுடைய அருள்பெற்று வணங்க வந்திருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்று நாங்கள் எல்லோரும் வரசித்தி ஆலயத்திலே குழுமியிருக்கின்றோம். இந்த வேளையிலே நாங்கள் எதிர்வருகின்ற 25ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் வரசித்தியாருக்கு நடைபெற இருப்பதையிட்டு நாங்கள் எல்லோரும் ஆனந்தமாக மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றோம். வருகின்ற இந்த 25ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த மாபெரும் நிகழ்ச்சி வரசித்தி விநாயகர் ஆலயத்திலே நடைபெற இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், புதிதாக அமைந்துள்ள இந்த ஆலயம் கருங்கற்களால் அமைக்கப்பட்டது என்பதை சிறப்பாக நாங்கள் குறிப்பிட வேண்டும். காலங்காலமாக இந்த ஆலயம் நிலையாக இருக்க போகின்றது. அதனால்தான் எங்களுடைய குருக்களையா அவர்கள் கருங்கல்லாலே இந்த ஆலயத்தை அமைக்க வேண்டும் என்ற சந்தர்ப்பம் பூண்டு அதை அமைத்திருக்கின்றார். உண்மையிலேயே அவரை நாங்கள் அவருக்கு இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று ஆசீர்வதிப்போம். இந்த ஆலயத்திலே நாங்கள் எல்லோரும் வந்து வணங்குவதற்கு ஒரு வாய்ப்பை அளித்த இந்த குருமார்களுக்கும் இதனுடைய இந்த கட்டிடம் உருவாவதற்கு உதவியாக இருந்த தனவந்தர்கள், வர்த்தகர்கள், மக்கள்கள் எல்லோருக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே நன்றி கூற வேண்டும். மகா கும்பாபிஷேகம் என்பது ஒரு ஆலயத்தை புதுப்பித்து புதிதாக கட்டி அதை புனர் நிர்மாணம் செய்து அதை அந்த கோயிலிலே அந்த தெய்வத்தை எழுந்துள்ள பணி செய்கின்ற ஒரு பெரு விழா, ஒரு பெரு கைங்கரியம் இந்த மகா கும்பாபிஷேகம். அதிலே பாருங்கள், எத்தனையோ குருக்கள்மார் வந்து அங்கு அமர்ந்திருந்து விஷாடனம் செய்து அதை அந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றார்கள். அந்த மந்திர ஒலிகள் எங்களுடைய காதலை கேட்கின்ற பொழுது நாங்களும் சிவமயமாக இறைமயமாக மாறுகின்ற ஒரு தன்மையை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அடியார்கள் எல்லோரும் அந்த எங்களுடைய வரசித்தி பெருமானுடைய அருளை பெறுவதற்கு பாக்கியம் செய்தவர்கள் என்றுதான் நான் எண்ணுகின்றேன். வகையிலே இந்த கனடா பிரதேசத்திலே ஒரு கருங்கல்லால் ஆகின்ற ஒரு கோயிலை அவர்கள் எழுப்பியிருக்கின்றார்கள். அது காலங்காலமாக அடுத்த தலைமுறைக்கும் இந்த கோயில் நிலைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை செய்திருக்கின்றார்கள் என்று கூறுவதிலே நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். நீண்ட காலம் நான் நினைக்கின்றேன் 2-3 ஆண்டுகளாக
குருக்களையாவுடைய முயற்சியினால் பெரும் முயற்சியினால் இந்த ஆலயம் உருவாயிருக்கின்றது. எனவே கனடா வாழ்கின்ற மக்கள், சைவ மக்கள் கட்டாயமாக இந்த ஆலய மகா கும்பாபிஷேக தினத்திலே வந்து வசித்து பெருமாளுடைய அருளை பெற வேண்டும் என்று வேண்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த கலை வளர்ச்சி பெறுவதற்கு மூலமாக இருந்தவர்கள் பிராமண சமூகம் என்று நூல்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஈழத் திருநாட்டிலும் இந்த கலையை முதல் கொண்டு வந்தவர்கள் மாவட்டபுர கந்தசுவாமி கோயிலுக்கு 1850களிலே முதல் வயலின் வந்து வாசிக்கிறார். அதோடு முகவீணையும் கொண்டு வந்து வாசித்தார். ஆரம்பத்திலே சில சிவாச்சாரியர்கள் இந்த வயலினை கொண்டு வந்தார். 1970களிலே யாழ்ப்பாணத்து பெண்மணி இந்த வயலினை போய் இந்தியாவிலே கற்று 70களிலே வந்து இந்த வயலினை யாழ்ப்பாணத்துக்கு அறிமுகம் செய்தவர்தான் இன்றைக்கு இந்த வயலின் கலையுடைய தலைமகனாக இங்கே இருக்கின்ற தனதேவி மித்திரதேவாமையார். 70களிலே யாழ்ப்பாணத்திலே அம்மையார் கச்சேரி செய்யப்பட்டது. இன்றைக்கு 60 வருஷங்களை சிந்தித்திருக்கின்றார் இந்த அம்மையார். எல்லாரும் சிந்தித்து பாருங்கள். 60 வருஷம் கையிலே வயலினை வைத்து 70களிலே யாழ்ப்பாணத்திலே இதை அறிமுகம் செய்து இன்றைக்கு வரை ஓயாமல் 7 ஸ்வரங்களை மீட்கின்ற அந்த தாயினுடைய தலைமையிலே நீங்கள் எல்லாம் மழை பொறுத்தீர்கள். இங்கே வாசிக்கப்பட்ட பாடலிலே குறி ஒன்றும் இல்லை, மலைமூர்த்தி கண்ணாண்டு வாசித்தது. கும்பாபிஷேகத்திலே ஒரு குறையும் இல்லை. கும்பாபிஷேகம் வேதத்தினால், மந்திரத்தினால், நாதத்தினால் மழை போல் பொழிந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட வயலின் இங்கே இசைக்கப்பட்டது. குஞ்சு குருவனில் இருந்து மூத்தோர் வரை இந்த இனமய பெருமாளுக்கு வர சித்தி, எல்லா சித்தியும் தருகின்ற அந்த தெய்வத்திற்கு வாசித்திருக்கிறது. இது ஒரு பெரிய அபாரம். புல்லாங்குழல் இசை இங்கே வாசிக்கப்பட்டது. அது தேவகானம் என்று சொல்லுவார்கள். அதே போல இங்கே மிருதங்கம், நந்தியம் பெருமானுடைய மிருதங்க இசை ஓயாமல் இருந்தது. நீங்கள் எல்லாரும் நன்றாக அறிய வேண்டும்.
சங்கீத விநாயகராக வீட்டிலிருந்து அருள் புரியும் வரசித்தி விநாயகர் பெருமானுக்கு டொரண்டோவில் உள்ள மூத்த வளர்ந்து வருகின்ற அனைத்து இசைக்கலைஞர்களும் இணைந்து வழங்கிய வயலின் இசை உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்க. அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.